பாரதிய ஜனதா தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் அக்கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். தமிழகத்தில் உள்ள 1.25 கோடி பேருக்கு வாழ்க்கை மத்திய அரசின் முத்ரா திட்டத்தின் மூலம் மலர இருக்கிறது. அதே போல 2600 கோடி ரூபாய் இந்தியாவிலேயே அதிகமாக பயிர் பாதுகாப்பு திட்டம் பெற்று தமிழகத்தில் விவசாயம் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறது. ஆக எல்லா வகையிலும் மிக அதிகமான பேர் பலன் பெறும் பொங்கலாக இது இருந்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் எங்களது அகில பாரதத்தில் நடந்த தேசிய பொதுக்குழுவில் இவ்வளவு நல்லது செய்திருக்கிறோம், இதை மக்களிடம் எடுத்துச் செல்லுங்கள் என்று தேசிய பொதுக்குழுவிலும் சொன்னார்கள். நேற்றைய தினம் காணொலி காட்சி மூலம் பேசும் பொழுது தமிழகத்திற்கு நாம் இவ்வளவு செய்கிறோம், ஆனால் எதிர்மறை விமர்சனங்கள் தமிழகத்தில் இருந்து வருகிறது. அதை நமது நல்ல திட்டங்கள் மூலமாகவும் நல்ல தொடர்புகள் மூலமாகவும் நல்ல பிரச்சாரங்கள் மூலமாகவும் நாம் முறியடிப்போம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதனால் மரியாதைக்குரிய மோடி அவர்களை விமர்சனம் செய்வது, தமிழகம் புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறது என்று பொய்யான விமர்சனங்களையும் பிரச்சாரங்களையும் செய்வது, பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் தாமரை மலருமா என்று கிண்டல் செய்வது, கேலி செய்வது எல்லாம் இந்த போகியோடு போக வேண்டியது. நாளைய தினத்திலிருந்து தமிழக பாரதிய ஜனதா கட்சி பலம் பொருந்திய கட்சியாக இருக்கிறது என்பதை இந்த தமிழகம் உணரும்படி எங்களது ஒவ்வொரு நடவடிக்கையும் இருக்கும். எங்களுக்கு பொறுப்பாளராக, தமிழகத்திற்கு பொறுப்பாளராக மரியாதைக்குரிய பியூஷ் கோயல் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். நேற்றைய முன்தினம் இரவு அவரோடு தமிழகத்தின் மூத்த தலைவர்கள் அமர்ந்து தமிழகத்தில் என்னென்ன விதத்தில் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று முழு திட்டமிடலை நாங்கள் உணர்த்தி வந்திருக்கிறோம், திட்டமிட்டு வந்திருக்கிறோம். மரியாதைக்குரிய பியூஷ் கோயல் அவர்கள் தமிழக பாஜகவோடு முழுமையாக அவர் ஒத்துழைத்து அவர் எங்களுக்கு வழிகாட்டி எங்களையும் அவரோடு இணைந்து வெற்றி பாதைக்கு அழைத்து செல்கிறேன் என்று உறுதிப்பாட்டை சொல்லியிருக்கிறார். மிகுந்த உற்சாகத்தோடு டெல்லியில் இருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். மரியாதைக்குரிய மோடி அவர்கள் தனிப்பட்ட முறையில் எங்களது அனைத்து மாநில தலைவர்களையும் பொதுச் செயலாளர்களையும் ஒவ்வொரு தொகுதிக்கு என்று முழுநேர ஊழியர்கள் போட்டிருக்கிறோம், அவர்களையும் சந்தித்தார்கள். அப்பொழுது தமிழகத்தில் நடந்த மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களின் கூட்டத்திற்கும் இந்த காணொலி காட்சி மூலமாக நடைபெறும் கூட்டத்திற்கு தமிழகத்தில் நல்ல ஆதரவு பெருகி வருகிறது என்பதற்கும் அவர் பெருமைப்படும் அளவிற்கு எங்களுக்கு பாராட்டையும் தெரிவித்தார் என்பதையும் நான் இங்கே வலியுறுத்துகிறேன். தமிழகத்தில் ஒரு தேசிய கட்சி, நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி என்ற தேசிய கட்சி மட்டும்தான் பலம் பெற முடியும். அதனால இன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தின் அரசியலில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தாக்கம் இருக்கும். நீங்க எவ்வளவுதான் தாக்கி பேசினாலும் எங்களது தாக்கம் இருக்கும். வருங்காலத்தில் ஒரு வழிகாட்டும் கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கும் என்பது. பாரதிய ஜனதா தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் பொங்கல் பண்டிகையை தொண்டர்களோடு கொண்டாடிய பிறகு தமிழக பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அப்போது வரக்கூடிய தேர்தலில் தமிழகத்திலிருந்து எப்படி வெற்றி பெறுவது என்பது தொடர்பான பல்வேறு வியூகங்கள் வகுக்கப்பட்டிருப்பதாகவும், தொடர்ச்சியாக தமிழகத்திற்காக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பாளர்களோடு உரையாடி கொண்டிருப்பதாகவும் பல்வேறு விஷயங்களையும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த சந்திப்பு தொடர்பான கூடுதல் விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.